தலையோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா குட் பேட் அக்லி மூவியில் இருந்த ஹீரோயினோடைய கேரக்டர் ஒரு சில சஸ்பென்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அடிபட்டாலும் இப்போ ஒரு நியூவான பேர் அடிபட்டு இருக்க நயன்தாரா அவர்கள் தான். கிட்டத்தட்ட இவங்களுடைய ஷூட்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இதில் தலை 3 கேரக்டரில் வர மாதிரியும் ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அந்த வகையில் பூஜா ஆக்டில் தொடங்கி கீர்த்தி ஷெட்டி வரைக்குமே ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இருந்தாலும் இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் தான் போய்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஷூட்டிங்கில் நயன்தாரா அவர்கள் ஆக்டிங் பண்ணியிருக்க மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. குட் பேட் அக்லியில் நயன்தாரா அவர்கள் மெயின் ரோல் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருந்தது தான். அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஒரு சில கன்ஃபார்ம் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்களே. இதுலேருந்து ஏதோ ஒரு போஸ்டர் அப்படிலாம் ஏதோ ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக தெரியும். விஜயகாந்தோடைய பையனான சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இளையராஜா அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அன்போடைய டைரக்ஷனில் காடுகள்லையும் காட்டில் இருக்க யானைகளையும் மெயினாக வச்சு தான் இந்த மூவியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி அவர்கள் வர்றதா ஒரு மிகப்பெரிய அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ஜூன் மந்த்துக்கு மேலே அந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அந்த வகையில் இந்த படைத்தலைவன் மூவிக்கு விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கா. விஜயகாந்த் அவர்களுக்காக கண்டிப்பாக இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி அவர்கள் கலந்து கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே ஆடியோ லான்ச் கிட்ட வரும்போது அப்டேட்டாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. புஷ்பாவுடைய முதல் பாகம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதனுடைய 2வது பாகம் ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புஷ்பாவுடைய 2வது பாகத்துலேருந்து முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட அந்த சிங்கிள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்போ 2வது சிங்கிள் கிட்ட வந்துட்டாங்க. மே 29 தான் இந்த மூவியோட 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. த கப்புள் அப்படின்னு டைட்டில் வச்ச இந்த சாங் ஒரு பெரிய செட் போட்டு மேக் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. வர மே 29க்கு தெரியும் இந்த சாங் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. ராஷ்மிகா அவர்களை இப்போ புஷ்பாவுடைய 2வது பாகத்தில் ஃபஸ்ட் டைமாக ஒரு சாங்கில் தான் பார்க்க போகிறோமே. இது வரைக்கும் சின்னதாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2வது சாங்கில் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹேம் சினி என்டர்டைன்மெண்ட்லேருந்து நியூவாக ஒரு அப்டேட்டை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களே. இப்போ இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து நியூவாக ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தளபதியுடைய மாஸ்டர் மூவியை யூரோப்பில் ரீரிலீஸ் ஹேம் சினி ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. சீக்கிரமாகவே யூரோப்பில் தளபதியுடைய மாஸ்டர் மூவியை ரீரிலீஸ் பண்ணுறது அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அந்த ரீரிலீஸை ஹேம் சினி என்டர்டைன்மெண்ட் தான் வாங்கியிருக்காங்களே. கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட இங்கே ஓடின மாதிரியும் யூரோப்லேயும் ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏகே பிக்சர் ப்ரொடக்ஷனில் இருந்த மெட்ரோ கோடியில் ஒருவன் மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருந்த ஆனந்த் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கராஜோடைய மியூசிக்கில் பாபி சிம்ஹா, யோகி பாபு, ஸ்ரீஸ் எல்லாமே ஆக்டிங் பண்ணுற ஒரு மூவியோடைய டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. மெட்ரோ மூவியாக இருக்கட்டும், கோடியில் ஒருவன் மூவியாக இருக்கட்டும், சரியான ஒரு கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுத்த ஒரு மூவி. அதே டைரக்டர் இப்போ பாபி சிம்ஹா, கிறிஷ், யோகி பாபுன்னு வச்சு ஒரு மூவியை தயாரிச்சு இருக்கிறதாவும் அவனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் இப்போ ரிலீஸ் பண்ணுறதாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகணும்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரீம் வாரியர் பிக்சர் ப்ரொடக்ஷன்லேருந்து நியூவாக ஒரு மூவியோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஜூன் மந்தில் ஒரு மூவியை ரிலீஸ் பண்ண போகிறதாவும். அதனுடைய அப்டேட்டை மேவோடைய எண்டுக்குள்ளே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களே. இப்போ டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கை ட்ரீம் வாரியர் பிக்சர் ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரியோட டைட்டில் எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இந்த மூவியோடைய நெக்ஸ்ட் கொடுக்க போகிற இந்த அப்டேட்லேருந்து தான் தெரிய போகுது.